தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது தாவேகாவிற்கு என்ற ஒரு எம்பிக்கள் இல்லாத சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், IUML, விசிகா எம்பிக்களை தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ஒரு தமிழகத்தின் முதல்வர் தளபதி விஜய் இன்றைக்கு இந்த அறிவிப்பு விடுத்திருப்பதன் மூலம் அவருடைய ஜனநாயக பண்பு வெளிப்படுகிறது. தொகுதி வரையறையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பேசி வந்திருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நடத்தியிருக்கிறது. தொகுதி மறுவரை விஷயத்தில் திமுக இன்றைக்கு எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து தள்ளாடுவதும் தத்தளிப்பதும் எனக்கு புரிகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து காணொலி மூலமாக நடத்திய பொழுது தொகுதி மறு சீரமைப்பில் பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்பது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். திமுக சார்பில் சில திருத்தங்களை நாம் முன்வைப்போம். அந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொகுதி மறு வரையறையை ஆதரிக்கலாம் என்கிற மனப்போக்குக்கு திமுக வந்திருக்கிறது என்பது உண்மை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த முடிவு எடுக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. ஆனால் தொகுதி மறைவரையை முழுவதுமாக ஏற்கிற நிலையில் தமிழக வெற்றி கழகமும் தமிழக அரசும் இல்லை. எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் எல்லா தரப்பு எம்பிக்களிடத்திலும் எல்லா கட்சி எம்பிக்களிடத்திலும் மனமிட்டு பேசி இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் என்று கூடி கலந்து விவாதித்து இந்த தொகுதி மறுவரையை தமிழக எம்பிக்கள் எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு கட்சி என்று கூட பேதம் பார்க்காமல், நம்மை பகைத்துக் கொள்கிற கட்சி என்கிற கண்ணோட்டம் கூட இல்லாமல் அவர்களுக்கும் பெருந்தன்மையாக அழைப்பு விடுத்து விவாதிப்பது என்பது ஜனநாயகத்தில் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. தொகுதி மறுவரையை எப்படியாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி தீர வேண்டும் என்று மிகுந்த திறத்தை எடுத்துக்கொண்டு மோடி அரசு இன்றைக்கு செயல்படுகிறது. அதற்கு ஏற்றவாறு எங்கள் நடவடிக்கை இருக்குமா என்பதை பற்றி நான் இப்போது சொல்ல முடியாது. 8ஆம் தேதி கூட்டத்திற்கு பிறகு இது குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். எப்படியும் தமிழ்நாட்டின் நலனை காது கொடுக்க மாட்டார் எங்கள் முதல்வர் என்கிற தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் வராது என்று நம்புகிறேன் நான். சார், தமிழக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள அழைப்பு ஜனநாயக பண்பை வெளிப்படுத்துவதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி காவிரி விஷயத்திலும் இதே மாதிரி தமிழ்நாட்டின் நலனுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டுவாரா? அது எப்போது நடக்கும் சார்? இல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல மேகதாது பிரச்சனையில ஒரு நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்துக் கொள்கிறேன் என்கிற பெருந்தன்மையும் அன்றைக்கு அவர் வெளியே காட்டினார். ஆகவே தமிழ்நாடு ஓரணியில் தான் இருக்கிறது என்பது ஒன்றிய அரசுக்கும் புரியும், கர்நாடக அரசுக்கும் புரியும். ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்பதுதான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு. இணைப்பில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். சரி.